என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். விசும்பின் துழி வீழின் அல்லால் ஆங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. அதாவது, மேகம் பெருகி வந்து மழையாக பெய்யாமல் போனால் பூமியில் புல்லு பூண்டு கூட முளைக்காது, ஒரு உயிரினம் வாழ முடியாது. இதைத்தான் வான் சிறப்பில் திருவள்ளுவர் அவ்வாறு சொல்கிறார். இந்த மழை பெய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வில் பஞ்சபூதங்களுடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது, நெருப்பு, சூரியனுடைய அதீத வெப்பம் அது நீர்நிலைகள் மேலே, கடல், ஆறு, குளம், குட்டை, ஏரி எங்கே இருந்தாலும் நீர்நிலைகள் மேலே அந்த சூரியனுடைய அதீத வெப்பத்தினால் அந்த நீர் ஆவியாக மாறுகிறது. அந்த ஆவியை காற்று தாங்கிக் கொண்டு வானத்தை நோக்கி செல்கின்றது. அவ்வாறு செல்கின்ற பொழுது விண்வெளியில் இருக்கின்ற மாசு அதோடு சேருது. அதனால் அந்த மேகம் கார் மேகமாக, கரிய மேகமாக, கார் மேகம்னா மழை மேகம், கரிய மேகமாக மாறி காற்றினுடைய போக்கில் போகிறப்போ பசுமையான மலைகள் அல்லது மற்ற குளிர்ச்சியோட அந்த இடங்கள் வருகின்ற பிரதேசங்கள் வருகின்ற பொழுது அந்த ஆவி வடிவத்தில் இருக்கின்ற அந்த மழை துளிகள் மேகத்தில் இருக்கு இல்லையா, அவைகள் கண்டென்ஸ் ஆகி மழையாக பூமியில் பெய்யுது. இதில் இந்த மழை பொழிகின்ற இந்த ஒரு நிகழ்வில் நெருப்பு, நீர், காற்று, வானம், பூமி, இந்த பஞ்சபூதங்களுடைய ஒருங்கிணைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நன்று. இது மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று மகாவிஷ்ணுவே கூறிய சிறப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தில் ஒரு திருப்பாவை பாடலாவது நாம் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதில்ல. அதனால் திருப்பாவையிலிருந்து ஆண்டாள் அருளிய 4வது பாசுரத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழியுள் புக்கு முகந்து. என்னதே ஆண்டாள் பாசுரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் படத்தினுடைய டைட்டில் சாங் பாடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஆண்டாள் பாசுரமும் பொன்னியின் செல்வனுடைய டைட்டில் சாங்கும் இரண்டும் ஒன்று தான். அந்த பாடலை பார்க்கலாமா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழிமழை கண்ணா என்றால் மழைக்கு அதிபதியான வருண பகவானே, ஒன்று நீ கைகரவேல். நீ கையில் ஒன்றுமே ஒழிச்சு வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே மழையாக பூமியில் பெய்யணும். இதுக்காக அப்போ தான் உயிர்கள் வாழ முடியும். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழியுள் புக்கு, இந்த காற்று கடலுக்குள்ளார, ஆழினா கடல், கடலுக்குள்ளார பூந்து முகந்து கொடு, நீரை மோந்துக்கிட்டு ஆர்த்தி ஏறி அந்த ஆர்ப்பரிக்கின்ற அலைகளை தாண்டி வானத்தை நோக்கி போகுது. வார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் அதாவது மகாவிஷ்ணுனுடைய கார்மேனியை போல, கரிய நிறத்தை போல மெய் கருத்து. அந்த மேகத்தினுடைய கலர் கார்மேகம் ஆயிடுது. மெய் கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. பாழியந்தோளுடைய பத்மநாபன், பாலின தின்தோள்கள், திடந்தோள்கள், வலிமை மிக்க தோள்களை உடையவன் மகாவிஷ்ணு. அந்தனுடைய தோளையுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அவருடைய ஒரு கையில் ஆழி, இங்கே இருக்க, அங்கே ஆழியுள் பூக்குங்கிறப்போ கடல், இங்கே ஆழிங்கிறப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு சக்கரம். அந்த விஷ்ணு சக்கரத்துடைய சுழற்சி எப்படி இருக்குன்னா மின்னல் மின்ற மாதிரி இருக்கும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. இன்னொரு கையில் மகாவிஷ்ணு இன்னொரு கையில் இருக்குது வலம்புரி சங்கு. அந்த சங்கினுடைய சங்கநாதம் முழங்குறப்போ இடி முழக்கமாக இருக்கும். அது பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்ணம் உதைத்த சரமலை போல். தாழாதே இடைவிடாமல் சார்ணம் உதைத்த சார்ணம்னா என்னது? மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய வில். அந்த வில்லில் இருந்து வருகின்ற அம்புகள் இடைவிடாமல் சரஞ்சரமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாழாதே சார்கம் உதைத்த சரம், அந்த அம்புகளைப் போல நீ மழையாக பூமியில் பெய்ய வேண்டும். தாழாதே சார்கம் உரைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய்.
இந்த உலகத்தினுடைய உயிர்கள் வாழ்வதற்காக நீ பெய்ய வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தவளோர் எம்பாவை, நாங்களும் மகிழ்வோடு போய் மார்கழி நீராடணும், எங்களுக்கு குளத்து நிறையா தண்ணி வேணும் என்று வருண பகவானை மழை பெய்ய வேண்டும் என்று கேட்பது போல கேட்டு மகாவிஷ்ணுனுடைய அழகையும் பராக்கிரமங்களையும் அழகாக மாலையாக கோர்த்து ஆண்டாள் கொடுத்திருக்கின்ற அழகை பார்த்தீங்களா? 7ஆம் நூற்றாண்டின் கடைசி அல்லது 8ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி என்று வைத்துக்கொள்வோம். அந்த காலத்திலே வாழ்ந்த ஆண்டாள் மழை எவ்வாறு பெய்கிறது என்ற அந்த நிகழ்வை, அந்த சைக்கிள் அழகாக மாலையாக தொடுத்து தன்னுடைய திருப்பாவினுடைய 4வது பாசுரத்திலே கொடுத்திருக்கிறார். மிக மிக அற்புதமாக இருக்கிறது அல்லவா? இப்போ பொன்னியின் செல்வனுடைய டைட்டில் சாங் கேட்கலாமா? ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவில், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எவ்வளவு அழகாக மழை பெய்கின்ற அந்த நிகழ்வை, அந்த அறிவியல் கருத்தை 7ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு புகட்டி இருக்கிறது நம்முடைய திருப்பாவை. வியப்பாக இருக்கிறது அல்லவா? பொருள் அறிந்து அந்த பாடலை கேட்கின்ற பொழுது ஆனந்தம் மிகின்றதல்லவா? இப்பொழுது நீங்கள் தாராளமாக பொன்னியின் செல்வன் படத்துடைய டைட்டில் சாங் இன்னொரு தடவை கேளுங்களேன். இந்த அதே ஆனந்தத்தோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.